2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக அவர் இருக்கிறார். அப்ப உத்தமமாய் நாம் வாழ்வது ரொம்ப அது முக்கியமா இருக்கிறது, அவசியமான காரியமா இருக்கிறது. ஏன்னா உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடப்பார்கள். ஏன்னா உத்தமர்களுடைய வழி கர்த்தருக்கு அரண், ஆனா அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உத்தமம் உள்ளவர்கள் எப்படியாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் தன் மனதை அடக்குகிறவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, நீடிய சாந்தமுள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்து தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்து பணிவிடைக்காரனாய் இருக்கிறவன் உத்தமனாய் அவன் இருக்கிறான். அது மாத்திரம் அல்ல, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமனாய் இருக்கிறான். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் உத்தமமாய் நாம் நடப்போம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாகவே அநேக நன்மைகளை உத்தமர்களுக்கு அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் உத்தமமாய் நாம் நடப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.